கம்பெனி அழிஞ்சுட்டாங்க மறுபடியும். இன்றைக்கி ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஒரு 6 நாள் நம்ம ஒர்க் அவுட் போடவே இல்லை. காரணம் பார்த்தீங்கன்னா 4 நாள் மேட்ச்சில் போயிடுச்சு. 2 நாள் இந்த இவன் வந்து ரெஸ்ட்டு வேணும், மேட்ச்சுக்கு போகிறக்கு முன்னாடி ஒர்க் அவுட் போடுறாங்கிறான். அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அது ஒன்று, மேட்ச்சுக்கு போனதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறான். அந்த மாதிரி ஒரு 6 நாள் ஒர்க் அவுட் போடவே இல்லை. அகைன் இன்றைக்கி தான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்த பள்ளப்பச்சேரி மேட்ச்சில் 5வது 6வது ப்ரைஸை வந்து நாங்கள் பிரித்து எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் குலபதம் அந்த கிரௌண்ட்லையும் விளாண்டோம். 3rd ரவுண்டு ப்ரைஸ் கோர்ட்டில் வந்து லாஸ் பண்ணிட்டோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஊரில் மேட்ச் இருக்குது. 3 ஊர்லையும் கலந்துக்க முடியுமா தெரியல. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு மேட்ச் இருக்குது, அதில் கண்டிப்பாக கலந்துக்குருவோம். முதலமைச்சர் கோப்பைக்கான அலாட்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம். நான் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி அப்ளை பண்ணுறேங்கிறத உங்களை அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் அப்ளை பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு அதை எப்படி அப்ளை பண்ணலாம்ங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இன்றைக்கி வந்து புது குடிமக்கள் நடு கிரவுண்டில் வச்சு குடிச்சிருக்காங்க. ஏன்னா புது குடிமக்கள் இப்போ தான் குடிச்சு பழகிறாங்க போல். சைடிஷ்லாம் பலமாக இருக்குது. கிங்ஃபிஷர் இருந்தால் கம்பெனி அழிஞ்சுட்டாங்க, மறுபடியும் போடுறாங்க கிங்ஃபிஷர். ரேஸ் ஓடி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி மறுபடியும் ரேஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோம். என்ன